இந்த தேர்தல் வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பிரைட்டான லைஃப் இல்லைங்க, வேற வழியில் நம்மளால அழுத்தம் தாங்க முடியல, ஒழியுது சேர்ந்துருவோம் அப்படின்னாருன்னா கிட்டத்தட்ட கட்சிக்கு மூடுவோம். என்டிஏ கூட்டணியில விஜய உள்ள எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. சமீபத்துல விஜய் எஸ் சொல்லியிருக்காரு, எடப்பாடி நோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்துக்கு, ஒரு தனி நபருக்கு, ஒரு செலிபிரிட்டிக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நெகட்டிவ் பிஆர் மூலியமா வருசலா எல்லாரையும் காலி பண்றது ஒண்ணு. அப்படி பரப்பிட முடியாது, பரப்புனாலும் இங்க எடுக்கூடாது. படமா வெற்றி அடைஞ்சுன்னா இந்த பரப்புறது. அப்போ நீங்க தேர்வு செய்யறதுல ஏதோ பிரச்சனை, நீங்க படம் நடிப்பதுலயே பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்ப அவங்க ஒரு படம் டாக்டர்னு ஏதோ ஒரு படம் நல்லா ஓடுனதா எனக்கு ஞாபகம். இவர் விஜய்கிட்ட இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா தமிழ்ல ஒரு பெரிய டாப் ஹீரோ இருக்காரு, அவரே நாளைக்கு வந்து அந்த அவருடைய படத்தில் நடிக்க வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு வருவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இப்ப விஜய் ஒதுங்கின பிறகு அவரும் ஒரே அடியா ஒண்ணும் இல்லாம போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் டீம் பிரைட்டா தான் ஒர்க் பண்ணி இவ்வளவு பேசுறான். நாளைக்கு திரிஷாவுக்கு ஒரு படம் இதனால புக்காம போயிருமான்னு? கரெக்ட். அப்படி கிடையாது. இல்ல, அது வேற இது வேற. நீங்க ஒரு வெற்றி கோட்டை தாண்டிட்டீங்கன்னா, ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து இப்ப விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அது இவங்க கொடுத்த குற்றச்சாட்டின் பேர்லாம் அவங்க எப்படி அங்க வந்து வந்தாங்க, முதல்ல அங்க வந்து அவர் குண்டர்களை இறக்குனாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க மேல வச்சிருக்காங்க. அதே சமயம் இங்க வந்து இல்ல, மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது, இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி வந்து செந்தில் பாலாஜி மேல செலுத்த முடியும்? ஏன்னா இப்ப திரிஷாவுடைய விஷயத்துல கூட எல்லாருமே என்னன்னா அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் பேரால் தான் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. புரியுது சார். அடுத்து பிரியங்கா மோகன் சொன்ன ஒரு விஷயம், இந்த நெகட்டிவ் பிஆர். இது பிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்துக்கு, ஒரு தனி நபருக்கு, ஒரு செலிபிரிட்டிக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நெகட்டிவ் பிஆர் மூலியமா வருசலா எல்லாரையும் காலி பண்றது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இப்ப பாருங்க, சிவகார்த்திகேயன் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. உடைச்சிட்டு படம் ஜெயிச்சுதா இல்லையா? படம் நல்லா இருந்தது, நல்ல படத்துல நாம இருந்தோம்னா எவ்வளவு நெகட்டிவ் பண்ணாலும் இங்க எடுபடாது. நீங்க ஜெயிச்சிங்களாங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நயன்தாராவுக்கு இல்லாத நெகட்டிவிட்டியாங்க? நயன்தாரா குறித்து இங்க எவ்வளவு நெகட்டிவ் நானே பேசியிருக்கேன், எங்க டீமே பேசியிருக்கோம். அதே மீறி அவங்க நிற்கிறாங்கன்னா எப்படி? அந்த உழைப்பு, அவங்க படம் வெற்றி அடைவது, இது ரெண்டு தான். இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற நடிகை படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, திரைத்துறையில் அவங்களுடைய உயரம் என்ன, அந்தஸ்து என்னன்னு பொறுத்து தான் அவங்களுக்கு எதிராக நீங்கள் நெகட்டிவ் பரப்புனீங்களா இல்லையாங்கிற முடிவுக்கே வர முடியும். அப்படி பரப்பிட முடியாது, பரப்புனாலும் இங்கே எடுக்கூடாது. படமா வெற்றி அடைஞ்சுன்னா இந்த பரப்புறது. அப்போ நீங்கள் தேர்வு செய்யறதுல ஏதோ பிரச்சனை, நீங்கள் படம் நடிப்பதுலேயே பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்போ அவங்க ஒரு படம் டாக்டர்னு ஏதோ ஒரு படம் நல்லா ஓடுனதா எனக்கு ஞாபகம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து இங்கே படம் வந்து கேட்பாங்க. ஒரு வெற்றி படத்தில் ஒரு நடிகை இருந்துட்டால் தொடர்ந்து அந்த நடிகைக்கு ஆஃபர் இங்கே வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஓகே, இல்லைங்க, நான் வந்து மலையாளத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறேன், கன்னடத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்கன்னா இங்கே மறந்துடுவாங்க. அப்போ அது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க பண்ணிவிட்டு இப்போ அவங்க பண்ண தவறை மறைப்பதற்கு இன்னொருத்தர் மேலே பழி போடுவது ரொம்ப ஈஸி. புரியுது. இதில் அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் ஒருவேளை அதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருந்தா கூட அது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஆமாம், ஏன்னா அந்த நேர்காணல் வந்ததுக்கப்புறம், அது வெளியானதுக்கப்புறம், அது ஃபுல்லாக சர்ச்சையானதுக்கப்புறம் ஜெகதீஷ் அவர்களுடைய கம்பேர் பண்ணி எல்லாம் இல்லை ஜெகதீஷ் தான் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வருசலாக பார்க்க முடியுது இணையதளத்தில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிந்து அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களும் இந்த மீடியாவில் தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான மீடியாவாக நாங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு எதிராக பேசுங்கன்னு யாரும் எங்களை அப்ரோச் பண்ணவே இல்லை. அப்போ அவர் யாரை அப்ரோச் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒருவேளை இவங்களை அப்ரோச் பண்ணாலும் இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி எங்கள்கிட்ட கூட பேசாமல் இருந்திருக்கலாம். பட் இதன் உண்மைத்தன்மை என்னன்னே எனக்கு தெரியல. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு ஜெகதீஷ் தான் சொல்லணும். நம்ம அவருக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத அவர் எங்கேயாவது சொன்னார்னா பேசுவோம். புரியுது. ஏன்னா ரூட்டில் முன்னாடி இருந்த நடிகைகள் அதுலேருந்து வெளியாகும் போது வருசலாக ஒரு நெகட்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய படம் நல்லா இருந்தாலோ நல்லா இல்லைனாவோ அவங்கள மட்டும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு மாளவிகா மோகனுக்குமே அது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிற நடிகைகள் எல்லாமே ஒரு நயன்தாராவோ, ஒரு திரிஷாவோ, ஒரு கீர்த்தி சுரேஷோ இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ அவங்களுக்கான மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அவங்கள நீங்கள் ஷேக் பண்ணவே முடியாது.
அவங்களுக்கு இல்லாத நெகட்டிவிட்டி இங்கே கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு தொடர்ந்து படங்கள் இருக்குது, அவங்க பல கோடிகள் சம்பளம் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க இருக்காங்களான்னா இல்லை. அப்போ அடிப்படையே இல்லாத நாற்று காற்று அடித்தா ஆடத்தான் செய்யும். அது காற்று அடிச்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வேறு பலமாக இல்லாத ஒரு நாற்றை அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறதுனால இந்த பிஆர் அப்படிங்கிறது என்ன மாதிரி நடக்கும்? பிஆருங்கிறது டேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு நடிகைக்கு சம்பளம் பேசுறது, தேதிகளை ஒதுக்கி கொடுக்கறது, கதைகளை கேட்டு தேர்வு செய்கிறது, இது எல்லாமே வந்து பிஆர் டீமோட வேலை. இப்போ ஜெகதீஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவர் பண்ணுறாரு. இப்போ நல்லா கவனித்தா தெரியும், ஒரு நடிகை ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த பிஆர் டீம் வந்து முன்னாடியே அங்கே போய் நிற்கும். நின்று கரெக்டாக அவங்க வரும்பொழுது அவங்கள ரிசீவ் பண்ணி, ஒரு வேளை இங்கே ரெட் கார்ட் பட்டிருந்ததுன்னா அவங்கள்ட்ட நிற்க வச்சு அந்த பேட்டியை எடுத்துகிட்டு உள்ளே போய் அவங்களுக்கான சேர் வரைக்கும் அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. ஓகே. ஒருவேளை இந்த பிஆர் டீமே இல்லை, நமக்கு நாம் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா நீங்கள் இறங்கி எங்கே வரணும், யார் உங்களை ரிசீவ் பண்ணுவா, நெல்சன் வந்து விகடன் ப்ரோக்ராமில் அனாதையன்னா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். பட் உங்களுக்குன்னு ஒரு பிஆர் டீம் இருக்கும்போது உங்களை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான ஒரு இடத்துல உட்கார வச்சு கரெக்டாக அந்த கூட்டத்துலேருந்து கொண்டு வந்து உங்களை காரில் ஏற்றி விட்ருவாங்க. இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு. ஒரு படம்னா அதே மாதிரி தான். அவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க சார், இப்போ அவுட்டோர் ஷூட்டிங்கா, இந்த ஹோட்டலில் ரூம் போடுங்க, அவங்க ஃப்ளைட்டில் வராங்களா, பிஸ்னஸ் கிளாஸ் போடுங்க, இப்படி பேசுகிறது அந்த டீம் பேசும். ஸோ எல்லா வகையிலும் அவங்க வந்து ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ ரொம்ப மேக்சிமம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஜெகதீஷை பொறுத்தளவுக்கு ஒரு நடிகைக்கு ஒருத்தர்னு போட்டுருவார். ஓ ஓகே. மற்ற எந்த டீமும் அப்படி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி ஒரு அவைலபிளாக இருக்காரா, இப்போ அந்த நடிகை வராங்க, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாரு. அவங்களுக்கும் அந்த நடிகைக்கு எந்த பழக்கமும் இருக்காது. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் சில நேரம் அது தவறாக கூட மாறும். பட் ஜெகதீஷை பொறுத்தளவுக்கு 10 ஆர்டிஸ்ட் வச்சுருந்தாருன்னா 10 பேரை அவங்க வச்சுருப்பார். அந்த ஆர்டிஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் கூட இருந்து அவங்க என்ன சாப்பிடுவாங்கங்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு தோசை வருதுன்னு வச்சுங்க, இல்லைங்க அவங்களுக்கு இட்லி தான் பிடிக்கும், தோசை கொடுக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு தயாராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ள நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ அவர் பர்ஃபெக்டாக பண்ணுறாருங்கிறதுனால தான் பல பேர் அங்கே போகிறாங்க. அங்கேருந்து வெளியில் வர்றவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது இயல்பு. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் செய்கிற தவறு கூட இவங்க சொல்லி செஞ்சாங்களோங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதெல்லாம் இருக்கிறது இயல்பு தான். பட் இதற்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு பெருசாக தெரியும். புரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற வழியில் பார்க்கும்போது நடிகர்களை ரொம்ப ஓகே ஒரு கேர்டேக்கராக முழுக்க பார்த்துக்கிறது கேர்டேக்கர் தான். ஓகே, அது பிஆரோடைய வேலை தான். அதை தாண்டி இணைய வலைதளங்களில் அவங்கள பற்றின ஒரு நல்ல விஷயங்களையோ இல்லை அவங்கள வெளியே காட்டிக்கிட்டே இருக்கிறது, லைம் லைட்லேயே வச்சுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீம் தான் பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா அதிகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்டர் விஜய் படத்தை நிப்பாட்டினதுக்கப்புறம் ஜெகதீஷ் வந்து அந்தளவுக்கு பிரபலமாக ஜொலிக்கலை அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, இன்றைக்கும் பல முன்னணி நடிகைகளுக்கு அவர் மேனேஜராக இருக்கார். ஓகே. இப்போ விஜய் கூட இருந்தது அவருடைய அட்வான்டேஜ். இப்போ விஜய் சார் கூட உங்களை வந்து ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறேன், இப்போ புதுசாக ஒரு நடிகை வராங்க, அல்லது ஒரு தெலுங்குலேயோ மலையாளத்துலேயோ ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல பிஆர் டீம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் விஜய்கிட்ட இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்னென்னா தமிழில் ஒரு பெரிய டாப் ஹீரோவோட இருக்கார், அவரே நாளைக்கு வந்து அந்த அவருடைய படத்தில் நடிக்க வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ விஜய் ஒதுங்கின பிறகு அவரும் ஒரே அடியாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவர் டீம் பிரைட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. ஏன்னா சுற்றி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா முன்னாடி அதுவும் பத்திரிகை வாயிலாக தெரிய ஆரம்பிக்குது, அதை பற்றின டிஸ்கஷன், அதை பற்றின டிபேட் எல்லாமே. ஆனால் இப்போ இணைய வலைதளங்களில் நடக்கிறது தான் இப்போ ஓகே லைஃப்பில் ஏதாவது நடக்குது, சினிமாவுடைய வாழ்க்கையில் எதாவது நடக்குது, ஒருத்தவங்களோட லைஃப் இப்படி தான் மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. இணைய வலைதளங்கள் தான் இப்போ அதிகமாக பூமாயிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லைங்க, டெக்னாலஜி வளர வளர நீங்கள் அதை தவிர்க்க முடியாது. இல்லை, முன்ன வந்து நம்ம உட்காந்து எழுதிட்டு இருந்தோம், இன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டு. அவ்வளோதான். நாளைக்கு வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒன்று வரலாம். புரியுது. வந்தால் நம்ம அதுலேயும் அடாப்ட் ஆக தான் போகிறோம். ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பர்சன் ஒரு நடிகரை அடித்து அப்படியே காலி பண்ணுறதுக்கான வேலைகள் இதில் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படி பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் படம் சரியாக நீங்கள் ஒரு படத்தை செலக்ட் பண்ணி அந்த படம் ஓடிச்சுன்னா யாரும் யாரையும் நிறுத்த முடியாது. உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன், நயன்தாரா, அதை இப்போ த்ரிஷா, இவ்வளோ பேசுகிறோம். நாளைக்கு த்ரிஷாவுக்கு ஒரு படம் இதனால் புக்காகாமல் போயிடுமான்னு? கரெக்டு. அப்படி கிடையாது. இல்லை, அது வேற இது வேற. நீங்கள் ஒரு வெற்றி கோட்டை தாண்டிட்டீங்கன்னா உங்களை மறுபடியும் கீழே இழுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது.
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படங்கள் பண்ணணும், அவ்வளோதான். புரியுது. அப்பனா பிரியங்கா மோகன் இப்ப சொன்னது அந்த படத்துடைய டிஆர்பி அதிகப்படுத்துறதுக்காக, இல்ல அந்த படத்து மேல இருக்கக்கூடிய பார்வையை அதிகப்படுத்துறதுக்காக பேசின பேச்சா எடுத்துக்கலாமா? தெரியாது, ஒருவேளை அவங்களுக்கே ஒரு ஆதங்கம் இருந்திருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். நமக்கு அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்களும் சொல்லலை. நான் இப்படி இங்கே போனேன் சார், மைசூருக்கு ஒரு ஷூட்டிங் போனேன், என்னை பட்டினி போட்டுட்டாங்க, எனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுக்கல, நான் வந்து இதில் வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்க சொன்னாங்கன்னா இவங்க அது எந்த அளவுக்கு அதில் தலையிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படியும் எதுவும் சொல்லலை, அவங்க மேம்போக்கா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆமா, ஏன்னா பட வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்குறது பிஆர் டீம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மையா சார்? அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க, ஒரு ஹீரோயின் வேணும். அப்போ யாரெல்லாம் இங்கே முக்கியமான பிஆர் டீம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதில் யார் இவங்க கேட்குற டேட்டுக்கு அவைலபிளாக இருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேர் சொல்லி, சார் அவங்க டேட்டு வேணும் அப்படின்னா, சார் அவங்க நீங்கள் கேட்குற டேட்டில் பிஸியாக இருக்காங்க, இவங்க வேணா இருக்காங்க, சொல்லி பார்க்குறீங்களா அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான். ஆமாம். ஓகே, அதை தவிர்த்து இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி பெரும்பாலும் நடக்காது. ஏன்னா அது டைரக்டர் சாய்ஸ். இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருந்துவாங்கன்னு அவரு தானே முடியும். ஆமாம் ஆமாம், அது கண்டிப்பாக வரவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ண முடியாது. புரியுது. ஸோ அதுவும் அதில் இருக்குல்ல. அடுத்து என்னன்னா, என்டிஏ கூட்டணியில விஜய உள்ள எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒன்று ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல விஜய் எஸ் சொல்லியிருக்கார், எடப்பாடி நோ சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிலாம் எப்படிங்க நோ சொல்லுவாரு? கைக்கு கிடைக்கிற ஒரு வெற்றியை வந்து வேண்டான்னு தள்ளி விடுவாரு. ஓகே, அப்படியே மாத்தி சொல்லுங்க. எடப்பாடி எஸ் சொல்லிட்டாரு, விஜய் நோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. விஜயும் வந்து அவ்வளவு கண்மூடித்தனமா போய் என்டிஏ கூட சேர்ந்துட மாட்டார். ஏன்னா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அதை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. நீ வந்து சேரலன்னா இந்தந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய ராசா பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. அதில் ஸ்டபனாக நின்றுட்டாருன்னா தப்பிச்சார். இப்போ பாருங்க, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லா இருந்தார், ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்துச்சு. திடீர்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க. இத்தனை வருஷம் சிறையில் கிட்டத்தட்ட பல மாதங்கள் இருந்துட்டு வெளியில் வர்றாரு. அதுக்குள்ளே அவங்க தேர்தலெல்லாம் முடித்து ஜெயிச்சு வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ நீதிமன்றம் அவங்கள விடுவிக்குது. அவர் மேலே ஒரு தவறும் இல்லை, இந்த குற்றச்சாட்டில் முகாந்திரமே இல்லைன்னு விடுவிக்குது. இப்போ இது வரைக்கும் அவர் பட்ட கஷ்டத்துக்கு யார் பதில் சொல்லுவா? ஒரு ஆட்சியவே இழந்துட்டாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த கதின்னா இவர் என்ன ஆவார்? அப்போ நீங்கள் வந்து அதையெல்லாம் தாங்குகிற அளவுக்கு ஒரு சக்தி வேணும். ஆமாம். அப்போ அந்த சக்தியை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, இந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பிரைட்டான லைஃப் இல்லைங்க, வேற வழியில் நம்மளால் அழுத்தம் தாங்க முடியல, ஒழியிறது ஒழியுது, சேர்ந்துருவோம் அப்படின்னாருன்னா கிட்டத்தட்ட கட்சிக்கு மூடு விடாதான். அதுக்கப்புறம் இங்கே நம்பிக்கை வரும். ஏன்னா நீங்க கொள்கை எதிரிங்கிறீங்க, அப்படியே போய் சேர்ந்துட்டு அப்போ உங்கள்கிட்ட என்ன கொள்கை? இல்லை, அந்த கட்டத்துக்கு அவர் போக மாட்டாரு. அதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பதற்கு தான் அவர் பார்க்குறாரு. தொடர்ந்து ஆலோசனைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே, முக்கியமாக ஜான் ஆரோக்கியசாமி நீங்கள் போகவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் விஜய் கேட்குறாரு. ஓகே, அவர் ஒரு கோடு போட்டால் அந்த கோட்டை தாண்டதே இல்லை விஜய். அவருடைய ஒரு குட் புக்கில் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். ஸோ அவர் வலியுறுத்துவது என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிறது தான். ஸோ அதனால் போகாமல் இருக்க நிறைய வாய்ப்பு உண்டு. புரியுது. ஏன்னா செந்தில் பாலாஜியை வந்து இப்போ விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அது இவங்க கொடுத்த குற்றச்சாட்டின் பேர்லாம் அவங்க எப்படி அங்கே வந்து வந்தாங்க, முதல்ல அங்கே வந்து அவர் குண்டர்களை இறக்குனாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க மேலே வச்சிருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து இல்லை, மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இதை நீங்கள் எப்படி வந்து செந்தில் பாலாஜி மேலே செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லைங்க, இப்போ சிபிஐ வந்து அவரை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேருந்து போன ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க எல்லாமே ஒரு குற்றச்சாட்டாக அவர் மீது வைக்கிறாங்க. அவங்க வந்து அப்போ அவரை உள்ள விசாரிக்கணுங்கிற ஒரு முடிவே எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வர சொல்கிறாங்க. இது இல்லாமல் சிபிஐ களத்தில் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சில முடிவுகள் வந்திருக்கும், அதையொட்டியும் இந்த விசாரணை இருக்கும். அப்போ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அங்கே என்ன நடந்ததுங்கிறது தெரியும். எதையுமே வெளிப்படையாக அவங்க சொல்லனா கூட உள்ள இன்னது நடந்ததுங்கிறது கசியும். ஸோ அப்போ என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக விசாரணைக்கு அவர் போறதுக்கு தயங்கல, கட்டாயமா போகணும். ஏன்னா எல்லாருமே உத்து கவனிக்கிற அரசியலா தான் இப்ப இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருமே உத்து கவனிக்க போறோம். அதுல ஒரு புது கட்சி வருது, ஆனா அந்த புது கட்சிக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகளா, இவ்வளோ விஷயங்களா, இவ்வளோ கான்ட்ரவர்சியா அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாங்க, அதாவது பெரும் செல்வாக்கோட ஒருத்தர் வந்தா ஒரேடியா ஜெயிச்சிடணும்.
அவர் அவரை சமாளிக்கிற அளவுக்கு ஆளுங்கட்சி பலமா இருக்குல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு ஒரேடியா ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு இருக்கு. இப்போ 91, 96ல ஜெயலலிதா மீது இருந்த எதிர்ப்பு மாதிரி இன்னைக்கு மக்கள் மத்தியில இருந்ததுன்னா, இவருக்கு இவ்வளோ டென்ஷனே இல்ல. வந்தாரு, ஜெயிச்சாரு, உட்காந்தாருன்னு உட்காந்துடலாம். அப்படி இல்ல இன்னைக்கு ஆமா சூழ்நிலை. ஆமா. ஆனாலும் இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? பஞ்சு மிட்டாய காமிப்பாங்க, குச்சி மிட்டாய காமிப்பாங்க. எதுக்கும் ஒத்து வரலன்னா கழுத்த புடிச்சு இழுத்துட்டு போவாங்க. இது இது மாரி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. புரியுது. ஆரம்பத்துல எல்லாத்தையும் காமிச்சுட்டாங்க. ஆமா. எதுக்கும் அவர் முடியாதுன்ட்டாரு. இப்ப அடுத்து பலவந்தமா ஒண்ணு நடக்கும். புரியுது. அதுதான் என்ன பண்ண போறாரு. கரெக்ட். ஏன்னா இப்ப த்ரிஷாவுடைய விஷயத்துல கூட எல்லாருமே என்ன சொன்னா, அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் பேரால் தான் இது நடக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப தன்னிச்சையா நடந்தது. அவரே எதிர்பார்க்கல. இப்படி பேக் ஃபயர் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் நோக்கம் நம்முடைய மனைவிக்கு நாம ஒரு பதில் சொல்லணும்னு நினைச்சாரு. ஓகே. அந்த அளவோட அது முடிஞ்சிடும்னு நினைச்சாரு. அது முடியாம வேற எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஆ. அதை அவர் எதிர்பார்க்கல, உணர்ந்துட்டாரு. புரியுது. ஏன்னா திரைத்துறையே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எல்லாருமே திரைத்துறையில இருக்க பல பேர் வந்து நேரடியாகவோ, மறைமுகமாகவோ நெறைய ப்ரொடியூசர்ஸுமே நேரடியாகவோ, மறைமுகமாகவோ வந்து இல்ல நீங்க பண்றது சரியில்ல. இப்ப திரைத்துறையே எதிர்த்து நிக்கிற மாரி ஆயிடுச்சுல்ல. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க. அதாவது நம்ம இது தொடர்பா ரொம்ப பேச முடியாது. புரியுது. இப்போ நாம வந்து ஒரு தேர்ட் பர்சனை பார்த்து இவர் யார் அப்படின்னா, இங்க இந்த சர்க்கிள்ல நம்ம சொல்லிட ஆ. முடியும். இவரு இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியும். அப்ப எல்லாருமே இத பார்க்குறாங்க. இதுல யாரு, யாரை நோக்கி இவர் போறாரு அப்படிங்கும்போது, தம்பி வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. நலம் விரும்பிகளா தான் எச்சரிக்கிறாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். புரியுது. உங்களுடைய உயரத்துக்கு இது தகுதியா இல்ல. இது அளவா இல்ல. பார்த்துக்கங்க. அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள நெறைய அர்த்தம் இருக்கு. நீங்க புரிஞ்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. இது சீக்கிரமேங்க தாண்டி இதோட முடிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாரி தான் எல்லாரோட பார்வை இருக்கு. அவருடைய தனிப்பட்ட லைஃப் அதுல நம்ம இல்ல, வந்து இல்ல கருத்து விமர்சனமா சொல்றதுக்கு சொல்றேன் நானு. ஒண்ணுமே இல்ல. நீங்க தொடர்ந்து பேசுறதுனால அத பத்தி பேச வேண்டியதா இருக்கு. எனக்கே கொஞ்சம் கூச்சமா கூட இருக்கு. உண்மையாவே பர்சனலா எடுத்து பேசுறது வந்து என்னடா அப்படிங்கிற மாரி தான் ஆமா. இருக்கு. அது பொது வெளிக்கு வந்துருச்சு. வரலன்னா இவ்வளவு தூரம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்ட். வந்ததுனால நெறைய பேசிட்டு இருக்கோம். புரியுது சார். ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்த எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். நன்றி, நன்றி.